ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கார் ரேசிங் தான் இப்போ விளையாட போகிறோம். இது வந்து 8 அந்த கேம் பேர் 8ன்னு போட்டிருக்கு. 3, 2, 1 கோ. இந்த வெள்ளைக்காரன் முடி தருவாங்க. ஃபஸ்ட்டில் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேன் பில்லெல்லாம் குடிச்சாலும் இந்த பவர் வேலை செய்யும். அதனால தான் அந்த சுற்றி முட்டிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அது வந்து பின்னாடி ரொம்ப கிட்டக்க அவங்க பவர் போட்டு வரும்போது தான் நான் போட்டு பவரை அவங்கள தாண்டி போயிடுவேன். ஒரு கேன் குடிச்சிட்டேன். இப்போ இந்த காயின்லாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. சி கலர் இது மாதிரி இருக்குது. மெட்ரோ பிக்கப் பர்ஃபெக்ட் ரன் பக்கத்துலேயே வருது பாரு. இது வந்து ஆக்சிலேட்டர் கிடையாது, இது வந்து பிரேக்கு. அதை அழுத்தினீங்கன்னா அவ்வளோதான், கடவுள் அவங்க ஜெயிச்சுருக்காங்க. இது வந்து சப்வே சர்ஃபஸ் கேம் மாதிரி இது இருக்க வேண்டாம். ஜெயிக்கணுங்கிற ஒரு இது கூட கிடையாது. ஜெயிச்ச இடத்துக்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வருவோம், ஆனால் ஜெயிச்சோன்னு பார்க்காது. மெட்ரோ பிக்கப் மல்டிப்ளே 1ன்னு வருது. மல்டிப்ளே 30 வந்துட்டு இருக்கேன். பெரிய வேலையாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸு. திரும்ப ஐயோ எப்போ முக்கியிருக்கலாம். அவ்வளோதான் ரைட்டு கம்பியோட வந்துடுச்சு. அப்படிதான் போயிட்டே இருக்கேன். கடைசியில் எப்படி தான் ஜெயிக்கிறேங்கிற ஒரு வழி வந்த இடத்துக்கே வரேன், போன இடத்துக்கே போகிறேன், வந்த இடத்துக்கே வரேன், போன இடத்துக்கே போகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்துலலாம் கப்பல்லாம் இருக்குது. அது ஒரிஜினலாக அந்த எப்படி தான் உருவாக்குறாங்கன்னு தெரியல. அது ஒரிஜினலாக அந்த பில்டிங், இந்த மரம் அதெல்லாம் பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் லைக் போட்டு விட்டுருங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பாருங்க. கேஸை விட்டேன். கேஸை பிடிச்சிருந்தா ஃபைனையாவது பிடிக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்ச இடத்துக்கே வந்துட்டேன். அது பார்த்தீங்களா நிற்கவே இல்லை பாருங்க, அது படிக்க போயிட்டு இருக்குது. நான் சொன்னேன் மெட்ரோ பிக்கப்பு பர்ஃபெக்ட் ரன்னு. அந்த கேஸ் பிடிச்சிருவோம். மெட்ரோ பிக்கப்பு மல்டிப்ளே 1, மெட்ரோ பிக்கப் மல்டிப்ளே 1 அதே தான் வருது. கேஸை பிடிச்சா சிட்டி பாருங்க. 264 கிலோமீட்டர் வந்துருங்க. ஸ்பீடா மீட்டர் தானடா. பவரை போட்டு விடுறான். கிட்டே வந்துட்டீங்க இல்லை போடுறா பவர். இன்னும் கொஞ்சம் போடுறேன் வா. நிற்க போதே பவர் வேறு நிற்க போதே. அங்கே போயிடும் நின்றாலே. அடுத்த தடவை பவர் போட்டு தருவாங்க. இன்னும் ரோடு போய் பார்த்தீங்களா பக்கத்தில் மேப்பில் தெரியுது பாருங்க. மேப் பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. வா என்ன ஸ்பீட் சூப்பராக கேட்க. வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன். வந்த இடத்துக்கே வந்துட்டோம் பாருங்க. பார்த்தீங்களா, வந்த இடத்துக்கே திரும்பி வந்துருக்கோம். விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு வச்சிங்க, வெளில போயிடுங்க. நானே இது மாதிரி தான் பண்ணேன். கடைசியில் என்ன வந்துருந்தீங்களே பாருங்க. இந்த எல்லோ கலரில் பால் பாலாக இருக்குதுங்களா,
பார்த்தீங்களா? அதெல்லாம் பின்னாடி வரணும். கிட்ட வந்துட்டாங்களா இல்லையே? நீ பவரை போகலாமா? நீ பவர் வேலை செய்வீங்க அப்படின்னு எனக்கு பக்கத்துல வந்து பாருங்களா இன்னொன்று ஜெயிக்க பாருங்க. வந்த இடத்தையும் வந்துட்டோம் பார்த்தீங்களா? இங்கே வந்து வந்த இடத்துக்கு என்னால் என் கை தான் வலி வருது. உங்களுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நான் உங்களுக்கு எப்படி விளையாடுன்னு காட்டிட்டு தான் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டே நான் எஜமா சொல்லி தரலாமா? அவ்வளோ வெறி வருது எப்படி கடுப்பு ஏற்படுத்துங்க. என்னடா இது எங்கேயாச்சும் கூட போகிறோம் போகிறான் கடுப்பில் முள்ள ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ போய் சொல்லி விட போகிறோம். இப்போ கடுப்பு வந்துட்டு எனக்கு இப்போ பாருங்களா ரொம்ப கடுப்பு ஆச்சுன்னா போய் விட்டுற வேண்டியதான் எங்கேயாச்சும். பக்கத்தில் தான் வரும். போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளில வந்துடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால பண்ணிட்டு இருக்காங்க. முட்டி என்ன பண்ணுறாங்க? லைட்டே பிடிச்சிட்டேன். ஒருத்தரையாவது முட்டாமட மாட்டேங்க. வட 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 திரும்பி ஜெயிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ எனக்கு தலையை பிடிச்சி போல இருக்கே. யாரோ எப்படி பிடிச்சிடும். ஆமாம் நீங்களே பாருங்க. பர்ஃபெக்ட் ரன்னா. திரும்பி பர்ஃபெக்ட் ரன்னா. பாரா பக்கத்தில் வர ஓடுது. ராக்கெட்டை போட்டு பறக்கணும். முட்டை போகிறேன்டா சொல்லி போகிறேன்டா. மீட்டர்ஸ் ஆன் நெட்ரோ முட்டை இப்போ சாகு. ரொம்ப ஐயோ என்ன திரும்பி வருதே. திரும்பி நீ திரும்பி பார்த்துக்கணுமா? சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் பாய். அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போர் அடிக்கிற வரைக்கும் விளையாடுவோம். நானும் விளையாண்டு தான் இருப்பேன். இப்போ கடைசி வரைக்கும் இதை விட்றதா இல்லை நான். வா கம்மிக்கு நேரம் எவ்வளோ அடிக்குது. என்ன வெயிலியா. இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதை